துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நினைத்தது கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. எதை விரும்புனீங்களோ அதை உங்களால் அடைய முடியும். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு போக போகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் சொல்லும்போது சனியுடைய வீட்டுக்கு போகிறார். பொதுவாக சனியோட ஒரு கிரகம் சேருதுன்னு சொன்னால் அந்த கிரகம் பலம் இழக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். ஆனால் சுக்கிரனுக்கு அப்படி கிடையாது. அந்த சனியோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது அல்லது பரிவர்த்தனை பண்ணும்போது, சுக்கிரன் வீட்டில் சனி இருக்கும்போது, சனி வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது, அவங்க வந்து மிகப்பெரிய அளவிற்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அளவிற்கு பலன் கிடைக்கும். ரொம்ப பெரிய வீடு அவங்களுக்கு கிடைக்கும். அது அவங்களுடைய சுய முயற்சியினால் அவங்க வந்து அடைஞ்சதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சனியுடைய வீட்டில் மகரத்தில் சுக்கிரன் வந்து இங்கே போக போகிறாரு. ராசிக்கு 4ஆம் இடமாக அது இருக்க போகுது. அதனால் நல்ல வீடு வேணும்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்கும். நல்ல வாகனம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது கிடைக்கும். நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை துணை கிடைக்கும். அப்படியாக உங்களுக்கு நினைத்ததை அடையக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டதன்படி செயல்படணும். என்ன அனுபவம் கிடைச்சதோ அதன்படி செயல்படணும். அல்லது உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். உள்ளுணர்வை வந்து நீங்கள் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக கூட நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். ராசியில் வந்து சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது. சூரியன் ராசியில் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த சூரியனோட புதன் இருக்கு. அதோடு சந்திரனும் இருந்து தான் இந்த வாரம் தொடங்குகின்றது. இந்த சூரியன் சந்திரன் புதன் ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகநிலையை குரு பார்க்கின்றார். அதனால் உங்களுக்கு ஒன்று தோணும், அதை செஞ்சால் சரியாக வரும். அதாவது செய்யன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் செய்யணும். வேண்டான்னு எண்ணம் வந்ததுன்னா நீங்கள் அதை வந்து தவிர்க்கணும். அந்த இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், மதிக்கணும். முதல்ல அதை உணர கற்றுக்கணும். நிறைய பேருக்கு அது உணர தெரியல. யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் வரும்னு நினைக்கிறோம். எல்லோருக்குமே அது வரும். அதில் குறிப்பாக யாருக்கெல்லாம் குரு வந்து லக்னம் ராசியோடு தொடர்பு கொள்கிறாரோ பார்க்கிறாரோ அவர்களுக்கு அந்த உள்ளுணர்வு வரும். இந்த பரிகாரத்தை போய் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு அன்பரிடத்துல சொன்னால், இப்போ தான் அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த விரதம் இருங்கன்னா இப்போ சமீப காலமாக நான் இருந்துட்டு இருக்கேன், யார் சொன்னான்னா இல்லை எனக்கு தோணுச்சுன்னு சொல்லுவாங்க. பல 100 பேரிடத்துல இதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால உள்ளுணர்வை மதித்து உணர்ந்து அதன்படி நடக்கும்போது இந்த வாரம் மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு தரும். தனுர் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து செலவுகள் செய்ய வேண்டிய வாரமாக இருக்கின்றது. உங்கள் ராசியில் இப்போ சுக்கிரன் இருக்காரு. அப்போ வந்து நீங்கள் நிறைய ஆசைப்படணும். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும், இங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். ரெண்டாவது அந்த விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் பாவத்தில் சூரியன் புதன் இருந்தது. இப்போ அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் அந்த இடத்துல இருந்து தான் இந்த வாரம் ஆரம்பிக்கின்றது. ராசிநாதன் குரு 6ல் இருக்கார். அப்போ கையில் காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரும். அதை நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். பிள்ளைகளுடைய கல்வி, நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரிஸ்க் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்றதுக்கெல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இப்படியாக இந்த வாரத்தில் நீங்கள் நினச்சதை செய்யலாம். கடன் வாங்கி செய்யக்கூடிய நிலை ஏற்படும், செலவுகள் ஏற்படும். அப்போ தானாகவே உங்களுக்கு சுப விரயங்கள் சுப செலவுகள் ஏற்படுதுன்னு சொன்னால் அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா தேவையில்லாத அசுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்படாது. மகர ராசி என்பவர்களுக்கு அற்புதமான பலன் ஆரம்பிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இது நாள் வரைக்கும் உங்களோட ராசிக்கு ஒரு சுப கிரகத்தினுடைய தொடர்பு இருந்தது. குரு பகவான் 5லிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருந்தார். இந்த வாரத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராசிக்குள்ளே வரப்போகின்றார். 2 சுபர்களுடைய தொடர்பு ராசிக்குள்ளே வந்துடுச்சு. ஏற்கனவே 2 கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற செவ்வாய் இருந்து ராசியை பார்க்கறது, ராசி அதிபதியாகவே இருந்தாலும் கூட சனி 2ஆம் இடத்துல இருக்கிறது. அப்போது 2 கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு அல்லது மந்தகதியை தந்து கொண்டு இருக்கு. இப்போ அதற்கு ஈடு செய்கிற அளவில் 2 சுப கிரகங்களுடைய தொடர்பு வந்துடுச்சு. அதனால் எதெல்லாம் பிரச்சனை நினச்சிங்களோ அதிலிருந்தே ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய அளவிற்கு இப்போ நீங்கள் வல்லுநராக மாறிடுவீங்க. ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப புதுமையாக சிந்திக்க முடியும், செயல்பட முடியும். முதல்ல சொல்லணும்னா ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு. காலையில் எழுந்துக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து நல்லா போகணும், ஒரு எனர்ஜெட்டிக்காக உற்சாகமாக சுறுசுறுப்பாக நீங்கள் எழுந்திப்பீங்க. அதை நீங்கள் உணரலாம். இதுக்கு முன்னாடி அந்த விஷயம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். அப்படி நீங்கள் எந்திரிக்கும் போதே உற்சாகமாக இருந்தாலே இந்த நாள் அற்புதமாக இருக்கும். நம்ம நல்ல விஷயங்களை செய்யலான்னு தன்னம்பிக்கையோடு நீங்கள் எழுந்திப்பீங்க, காரியங்களை சாதிப்பீங்க. இந்த வாரம் நல்ல பலன் தரும். கும்பராசி என்பவர்களுக்கு
ஏதாவது பொருளை வந்து நீங்கள் அடகு வச்சிருக்கீங்க, நகைகளை அடகு வச்சிருக்கீங்க, உங்களுடைய சொத்து பத்திரங்களை அடகு வச்சிருக்கீங்க, சொத்து அதாவது மனை, வீடு, சில பேர் வண்டியெல்லாம் கூட அடகு வச்சிருப்பாங்க. இந்த ஆர்சி புக்கெல்லாம் அடமானம் வச்சுட்டு கடன் வாங்கியிருப்பாங்க. இப்படி மிகச்சிறிய அளவிலேயோ மிகப்பெரிய அளவிலேயோ உங்களுடைய பொருள் வேறொரு இடத்துல இருக்கிறது, அதற்காக நீங்கள் வட்டி கட்டி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் அதை மீட்க முடியும். அதை ஒரே இந்த வாரத்திலேயே மீட்டுருவோன்னா ரொம்ப பெரிய அளவிற்கு லட்சக்கணக்கான மதிப்புன்னு சொன்னால் அதை மீட்கிறதுக்கான ஆரம்பத்தை செய்வீங்க. கூடுதல் வருமானம் ஒன்று வரும், அதை மீட்கணுன்றதுக்காக அந்த பணத்தை வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. பெரிய விஷயமா இருந்தால், சின்னதாக இருந்தால், ஒரு வண்டியாக இருந்தால் இந்த வாரத்திலே நீங்கள் வந்து ஆர்சி புக்கை திருப்பிடலாம். ஒரு சின்ன நகையை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதை மீட்டுடலாம். அப்படியாக உங்கள் கையிலேருந்து போனது நீங்கள் மீட்க முடியும். அதுபோல் ஏதாவது ஒரு செய்யாத தவறுக்கு உங்கள் மேலே வந்து பழி சுமத்தப்பட்டிருக்கு, ஒரு களங்கம் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கு, குடும்பத்திலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ, அதிலிருந்து கூட நீங்கள் மீண்டு வரலாம். இப்படியாக உங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடிய நற்பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பெரியவர்கள் மூலமாக நல்ல ஆலோசனை, நல்ல வழி உங்களுக்கு காட்டப்படும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ராசி அதிபதியாக குரு பகவான் இருக்காரு. அந்த குரு இப்போ 3ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். ராசியில் ராகுடைய சஞ்சாரம், 7ல் கேது இருக்குது. அப்போது நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸோடு இருப்பீங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ண தெரியாது உங்களுக்கு. ஆனால் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கும். 9ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை இருந்து சந்திரனும் கூட இருக்காரு. 10ல் சுக்கிரன், அந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கும் வரப்போறார். அப்போ நல்ல வழி உங்களுக்கு காட்டப்படும், நல்ல வழி உங்களுக்கு தெரியும், நல்ல ஆலோசனை கிடைக்கும், நல்ல தீர்வு உங்களுக்கு வரும். ஆனால் வெளியிலிருந்து வரும். சில பேருக்கு நம்ம என்ன சொன்னோம்னா அந்த உள்ளுணர்வு உள்ளேருந்து வரும்னு சொன்னோம். சில பேருக்கு வெளியிலிருந்து வரும். உங்களுக்கு வெளியிலிருந்து நல்ல நபர்கள் மூலமா, தந்தை மூலமா, குரு மூலமா, உயர் அதிகாரி மூலமா யாரோ ஒருவர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. அதை அப்படியே நீங்கள் பிளைண்டாக கேட்டு கூட இந்த வாரத்தில் ஃபாலோ பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல பலனை தரும்.